பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியரும் ஆகிய திரு அர்ச்சுனா இராமநாதன் அவர்கள் நேற்றைய தினம் புலனாய்வுத் துறையினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் காணொளி வெளியிட்டுள்ளார். விசாரணையின் போது அவரிடம் கேட்கப்பட்ட சில முக்கிய கேள்விகளுக்கு அவர் எவ்வாறு பதிலளித்துள்ளார் என்பது பற்றிதான் இந்த காணொளியில் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். மில்லியன் பார்வையாளருக்கு வணக்கம். எனது இந்த சேனலுக்கு முதல் தடவையாக வருபவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி பார்வையிடவும். உங்கள் பேராதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் இராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் புலனாய்வுத் துறையினரால் 4 மணி நேரம் தீவிரமாக விசாரிக்கப்பட்டதாக அவர் தனது யூடியூப் வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். அவரிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் அதில் முக்கியமாக கடந்த வருடம் கார்த்திகை மாதம் 21ஆம் திகதி பாராளுமன்றத்தில் இருந்து தனது முகநூல் புத்தகத்தில் நேரலையில் நான் தமிழ் ஈழத்தில் இருந்து பேசுகின்றேன் என்று சொன்னதற்காக அதற்கான விளக்கம் கேட்கப்பட்டதாகவும் அதற்கு பதிலளிக்கையில் தமிழ் எனது தாய்மொழி 1600 வருடங்களுக்கு முன் முழு இலங்கையும் ஈழம் என்று அழைக்கப்பட்டதாகவும் உதாரணமாக ஈழ சிரோன்மணி தாயே என்றுதான் இலங்கை தேசிய கீதத்தில் சொல்லப்படுகின்றது. ஆகையால் ஈழம் என்பது தமிழ், அதனால்தான் அப்படி கூறினே என்றும் அடுத்த ஒரு முக்கிய கேள்வியாக அததரண மற்றும் கிரு என்ற சிங்கள ஊடகங்களுக்கு வழங்கிய நேர்காணல் சம்பந்தமாக கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் அதில் குறிப்பாக கிரு என்ற சிங்கள ஊடகத்தில் வடக்கு கிழக்கில் நடந்த கொலைகளுக்கு அரச தரப்பு படைகளும் கூலிப்படை கழுமே காரணம் என கூறியிருந்ததாகவும் அதை நிரூபிக்குமாறு சொன்னார்கள். செம்மணியில் 600 வரையிலான தமிழர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டதாக இராணுவ சிப்பாயான சோமரத்ன ராஜபக்ஷ கூறியுள்ளார். அவரின் கூற்றுப்படி இதுவரையில் 140 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமின்றி அவர் சர்வதேச விசாரணை ஒன்று நடைபெறும் பட்சத்தில்தான் அதில் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். எனவே சம்பவத்தில் அரசு தரப்பு படைகளும் கூலிப்படைகளும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பது வெளிப்படையானது என்பதை நான் ஆணித்தரமாக எடுத்துக் கூறியிருந்தேன். அது மட்டுமின்றி நீங்கள் விரும்பினால் என் மீது வழக்கு போடுங்கள், நான் அதை எதிர்கொன்று நிரூபித்து காட்டுகின்றேன் என கூறியிருந்ததாகவும் அர்ச்சுனா அவர்கள் கூறியுள்ளார். அடுத்த கேள்வியாக நீங்கள் நாட்டை பிரிப்பதற்காக அரசியலமைப்புக்கு எதிராக வேலை செய்ய விரும்புகின்றீர்களா என்ற கேள்விக்கு நான் பாராளுமன்ற உறுப்பினராக தாயக மற்றும் புலம்பெயர் அனைத்து தமிழ் மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றேன். அப்படியான ஒரு சூழலில் எனக்கு வாக்களித்த மக்களின் மனங்களில் இருக்கும் எண்ணங்கள் நோக்கங்களை தான் என்னால் கதைக்க முடியுமே தவிர எனது தனிப்பட்ட அரசியல் கருத்துக்களை ஊடகங்களில் கதைக்க முடியாது என்றும் நாட்டை பிளவுபடுத்தும் நோக்கம் எனக்கில்லை என தெளிவுபடுத்தியதாகவும் கூறியுள்ளார். தலைவர் அவர்கள் கடவுளா என்றும் கேட்டிருந்தார்கள். அதற்கு நிச்சயமாக இறந்தவர்களை கடவுளாக போற்றி வணங்குவது தமிழர்களின் மரபு என்றும் உதாரணமாக தாய் தந்தையர் மரணித்தால் அவர்களை போற்றி வணங்குகின்றோம் அல்லவா? அதன் அடிப்படையில் தலைவர் அவர்களும் தன் இனத்துக்காகவே மரணித்துள்ளார். ஆகையால்தான் தமிழர்கள் அவரை கடவுளாக போற்றி வணங்குகின்றார்கள். சந்தேகம் இருந்தால் வடக்கு கிழக்கில் வாக்கெடுப்பு நடத்தி பாருங்கள், அப்போது தெரிந்துவிடும். தமிழ் மக்கள் தேசிய தலைவரை கடவுளாக நினைக்கின்றார்களா இல்லையா என்பது இவ்வாறு புலனாய்வுத்துறை அதிகாரிகளின் கேள்விகளுக்கு தயக்கமின்றி பதிலளித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில் தனக்கு இதுவரை 26 வழக்குகள் போடப்பட்டுள்ளதாகவும் அதில் 9 வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் 17 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் அத்தோடு சிஐடி விசாரணை என பல நெருக்கடிகளை கொடுப்பதின் மூலம் அரசாங்கம் என்னை அச்சுறுத்த நினைக்கின்றது எனவும் மற்றும் விசாரணைகள் மூலம் தென்னிலங்கை மக்களுக்கு என்னை பயங்கரவாதியாக சித்தரிக்க முயற்சிக்கின்றார்கள் எனவும், ஆனால் சிங்கள மக்கள் ஒருபோதும் அதை நம்பப் போவதில்லை என்றும் தமிழ் சிங்கள மக்களை சிங்கள மற்றும் தமிழ் அரசியல்வாதிகளே தங்களுடைய அரசியல் இலாபத்திற்காக பிரித்தாளும் தந்திரத்தை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அவருடைய இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள்.